ஆரோக்கியத்தை விரும்பும் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் டிகே திருக்குமார். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த உடல் குறைப்பு சம்மந்தப்பட்டது தான். இந்த உடல் குறைப்புக்கு ஒரு முக்கியமான ஆசனம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆசனம் சூரிய நமஸ்காரம். இந்த சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணணும், ஸோ இது நமது உடல் குறைப்புக்கு உடல் எடையை குறைப்பதற்கு எவ்வாறு உதவி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த உடல் குறைவு அப்படிங்கிறது எதனால் ஏற்படுகிறதுன்னு பார்த்தாங்கன்னா, அது பலவிதமான காரணங்கள், நிறைய காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். எல்லா நோய்களுக்கும் ஒரு மூல காரணமே இந்த உடல் எடை அதிகரிப்பு தான். இந்த பிஎம்ஐ நம்மளுக்கு 25 மேலே போயிடுச்சுனாவே நிறைய உடல் உபாதைகள் ஏற்படும். நம்ம உடம்புல ஆர்த்ரைட்டிஸ்லேருந்து நம்மளுக்கு பிபிலேருந்து ஹை பிபி மற்றும் கொலஸ்ட்ரால், டயபெட்டிக், லேடிஸ்க்கு வரக்கூடிய இன்ஃபர்டிலிட்டி சம்மந்தம் ப்ளஸ் பிசிஓடி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த உடல் எடை அதிகரிப்பதனால தான் நமக்கு ஏற்படுகிறது. ஸோ இந்த உடல் எடையை குறைப்பதற்கு இந்த சூரிய நமஸ்காரம் மிக மிக முக்கியமான ஒரு ஆசனமாக அமைந்துள்ளது. இந்த சூரிய நமஸ்காரத்திலே நமக்கு 12 விதமான ஆசனங்கள் ஒன்றாக வருகின்றன. இதில் நம்மளோட மூச்சையும் கட்டுப்படுத்தும். ஒவ்வொரு வளைவுகளையும் நாம் மூச்சை எவ்வாறு எடுக்கணும், எப்படி வெளியில் விடணும் அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு நல்ல ஆசான் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த சூரிய நமஸ்காரத்தை நீங்கள் விடாமல் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உடை குறைவு அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக ஏற்படும். வாங்க நேயர்களே, இப்போ நம்ம இந்த சூரிய நமஸ்காரம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நீங்க சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு ஒரு காற்றோட்டமுள்ள இடம் இருந்தால் ரொம்ப நல்லது. வெட்ட வெளியில செய்வது மிக மிக உகந்தது. அதே மாதிரி காலை நேரம் செய்வதும் மிக மிக உகந்ததாகும். சூரியன் உதிப்பதற்கு முன்பே செய்தாலும் மிக மிக ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். இல்லாட்டி ஒரு சுத்தமான அறையில ஒரு யோகா மேட்டு நீங்க விரிச்சுட்டு இந்த மாதிரி நீங்க கால்களை சேர்த்து நல்லா நின்றுங்க. இதுலேயே உங்களுக்கு 12 விதமான ஆசனங்கள் எல்லாமே வந்துடும். ஸோ நம்ம அதை என்னென்னு இப்போ பார்ப்போம். சூரிய நமஸ்காரம் முதல்ல நமது இடது காலுக்கு செய்வோம். முதல்ல இந்த இடது காலுக்கான ஒரு சூரிய நமஸ்காரம். முதல்ல நீங்கள் தாடாசனத்துலேருந்து நமஸ்காரம் பிராணாயாமாசனத்தில் இருக்கணும். ஒன்று, இது உங்களுக்கு அர்த்த சந்திராசனம், மூச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். 2, பாதஹஸ்தாசனம், மூச்சை நல்லா வெளியில் விட்டுறணும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நெற்றி இந்த முட்டியை தொடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். 3, இடது காலை நீங்க நல்லா நீட்டிட்டு இந்த மாதிரி முன்னாடி வச்சு இப்படி மேலே பார்க்கணும். அர்த்த சஞ்சாலாசனம். இதுல நீங்க மூச்சு எடுத்துக்கணும். 4, சதுரங்க தண்டாசனம். இந்த மாதிரி நிற்கணும். 5, அஷ்டாங்காசனம். இது நீங்க உங்களுடைய சின் மற்றும் செஸ்ட், உங்களுடைய முட்டி மற்றும் 2 பாதங்கள் மட்டும்தான் தரையில் இருக்கணும். உங்களுடைய பேக் நல்லா மேலே நீட்டி இருக்கணும். அஷ்ட அங்கங்களும் இந்த ஆசனத்தில் உங்களுடைய தரையை தொட்டு இருக்க வேண்டும். இதுதான் அஷ்டாங்காசனம். 6, புஜங்காசனம். மூச்சை எடுத்துக்கொண்டே நல்லா மேலே பார்க்கணும். 7, அதோமுக ஸ்வானாசனம், இல்லாட்டி பர்வதாசனம் சொல்லலாம். நல்ல தலை உள்ள போய் முடிந்த அளவுக்கு உங்கள் முகம் முட்டியை தொடுவதற்கு முயற்சி செய்யணும். 8, அஷ்ட சஞ்சாலாசனம். மூச்சை எடுத்துக்கொண்டே வரணும். 9, மூச்சை விட்டுக்கொண்டே பாதஹஸ்தாசனம். 10, பிராணாயாமாசனம். ஸோ இதிலே நிறுத்திக்கலாம். இல்லாட்டி நீங்கள் மேலே திருப்பி போயிட்டு 11, திருப்பி 12 தாராசனத்துக்கு வந்துடலாம். ஸோ இது இடது காலுக்கான பயிற்சி. இப்போ இதே நம்ம வலது காலுக்கு செய்வோம். 2 சுற்று செய்வோம். பிராணாயாமாசனம் 1, சந்திராசனம் 2, பாதஹஸ்தாசனம், மூச்சை நல்லா விட்டுறணும். 3, வலது கால். இப்போ வலது காலை நீட்டணும்.
அர்த்த சஞ்சாலாசனம், 4 சதுரங்க தண்டாசனம், 5 அஷ்டாங்காசனம், 8 அங்கங்கள் தரையை தொட்டிருக்க வேண்டும், 6 புஜங்காசனம், 7 பர்வதாசனம், மூச்செல்லாம் விட்டுறணும் இல்லை, 8 அஷ்டசஞ்சாலாசனம், மூச்சு எடுத்து, 9 பாதஹஸ்தாசனம், மூச்செல்லாம் விட்டுறணும் இல்லை, 10 பிராணாயாமாசனம், 11 சந்திராசனம், 12 பிராணாயாமாசனம், தண்டாசனம். என்ன நேயர்களே, இப்போ இந்த சூரிய நமஸ்காரம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த சூரிய நமஸ்காரம் வந்துட்டு நீங்கள் இந்த 2 அதாவது வலது காலம் இடது காலத்துக்கும் சேர்ந்து செய்வது வந்து ஒரு சுற்று என்று அழைக்கப்படுகிறது. ஸோ மேலும் வந்து இது உடல் எடை வந்து ரொம்ப விரைவாக குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை நீங்கள் வந்து எத்தனை சுற்றுக்கள் வேண்டாலும் செய்யலாம். எவ்வளோ சுற்றுக்கள் நீங்கள் வந்து செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடலுக்கு வந்து மிக மிக பலனை தரக்கூடிய ஒரே ஒரு ஆசனம் வந்து இந்த சூரிய நமஸ்காரம். இந்த சூரிய நமஸ்காரம் யாரெல்லாம் செய்யலாம்னா ஆண் பெண் இருபாலரும் எந்த வயதினால் 7 வயதுக்கு மேலே எந்த வயதானவர்களும் செய்யலாம். அதே போல் வந்துட்டு இந்த ஆசனங்கள் வந்துட்டு செய்யறது எப்படின்னா, எனக்கு யோகா செய்யறதுக்கே டைம் இல்லை, நேரமே கிடைப்பதில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த சூரிய நமஸ்காரத்தை மட்டும் தினசரி நீங்கள் செய்து வந்தீங்கன்னா மிக மிக அதிகமான, அதாவது உடல் எடை குறைப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு மேலும் பலவிதமான பலன்கள் இதில் கிடைக்கும். முதல்ல செய்யும் போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த உடல் எடை வந்துட்டு கொஞ்சம், அதாவது உடல் வலி ஏற்படும். அப்புறம் நீங்கள் செஞ்சு பழக உங்களுக்கு ரொம்ப அதாவது நிறைய வந்து ரொம்ப எனர்ஜியாக பூஸ்ட் பண்ணுவீங்க. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகமாகும். இதனால் வந்து உங்கள் உடலே வந்துட்டு ஒரு புத்துணர்ச்சியோடு, ஒரு நாள் முழுவதும் வந்து ரொம்ப புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. உங்கள் உடல் வந்து ஒரு பொலிவை கொடுக்கும், முகத்தில் வந்து ஒரு தேஜஸ் கிடைக்கும். நிறைய எண்டோக்ரைன் சிஸ்டம் எல்லாமே இதில் வேலை செய்யறதுனால உங்களுடைய சுரப்பிகள் எல்லாமே வந்து சுரந்த சமநிலையில் வந்துட்டு உங்கள் உடலில் வைத்துக் கொள்ளப்படும். இப்படி பலவிதமான பலன்கள் வந்துட்டு இந்த சூரிய நமஸ்காரத்தில் இருக்குது. இது வந்து உடல் எடைப்புக்கு வந்து மிக மிக அதிகமான ஒரு பலனை தரக்கூடியது. அதனால தினசரி செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடல் எடைங்கிறது வந்து ரொம்ப விரைவாக குறைவதற்கு இந்த ஆசனம் ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. மேலும் உங்களுக்கு வேற எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வந்துட்டு என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கேட்கலாம். மேலும் இங்கு வந்து யோகா வகுப்புகள் நடைபெறுகிறது, அக்குபஞ்சர் வகுப்புகளும் நடைபெறுகிறது. ஸோ இந்த வகுப்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்னாலும் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் DK.